வச்சேன். இதுக்காக இருட்டுக்குள்ளே வந்தோம்னா இருட்டு நேரத்தில் தான் வந்து மீன் எல்லாம் நேச்சர் ஓரத்தில் வந்து மீன் ஐயோ அப்பா அப்பா மக்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆற்றுல வந்து எக்கச்சக்கமான மீன் தெரியுதா, அந்த மீனை பிடிக்கிறதுக்காக புதுசாக ஒரு வீச்சு வலை ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் மக்களை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 அடி ஹைட் உள்ள ஒரு பெரிய வீச்சு வலை தான். அவசரப்பட்டு பெரிய வலையாக வாங்கிட்டு, ஏன்னா எனக்கு வீச்சு வலையே போட தெரியாது. நம்ம இப்போ தான் ப்ராக்டிஸ் எடுத்து அப்படியே மீன் பிடிக்கலாம்னு ஒரு ஆசையில் வந்திருக்கோம். இப்போ இந்த வலையை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய வலைன்னு. நரம்பு வலை தான் மக்களை தேடினேன். நரம்பு வலை வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கல, அதனால் இந்த நைலான் வலை வந்து ஆர்டர் போட்டேன். இது புணங்கணம் கணக்குதுங்க, கிட்டத்தட்ட 4 கிலோ வெயிட் இருக்கும் போல இருக்குது. அதுங்க எவ்வளோ பெரிய வலைன்னு. இப்போ இந்த வலையை தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எல்லோரும் வந்து சின்ன வலையிலேருந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நம்ம பெரிய வலையாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு சுருக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா, இந்த சுருக்கு நம்ம அப்படியே கையில் மாட்டிக்குவோம். இதை கையை அழுத்தினாலும் அழுத்துன்னு நினைக்கிறேன். மக்களே நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு இந்த வலையெல்லாம் போட்டு முன்னே அனுபவமே கிடையாது. இப்போ தான் இந்த இடத்துல பழகிட்டு நம்ம வந்து கொண்டு போய் போட போகிறோம். கேவலமாக தான் விழுகுங்க, அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதாவது புதுசாக ஒருத்தன் வலை வாங்கி நம்மளாம் ட்ரைனிங் எடுத்து மீன் பிடிக்கிறது தான் இன்றைக்கி வீடியோ பாருங்கள். ஆனால் இந்த மீனெல்லாம் பெரிய பெரிய மீன் நிற்கிது, எல்லா மீனும் இந்த கோரச்செடிக்குள்ளே போயிடுது மக்களே. அப்படியே அழகா பார்த்தேன், இவ்வளோ அளவுக்கு போய் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோல, செம்மையாக இருக்குங்க அந்த தேவா. உன் திறமை பொறுத்தேன் இருக்கு திறமை இப்போ பழகுறோம் பாரு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அழகாக எடுத்துக்குவோம், எனக்கே தெரியாது, நான் சொல்லி கொடுக்குறேன் மாதிரி. இப்படி ஒரு அளவுக்கு எடுத்துக்கிட்டு இன்னொரு அளவு எடுத்துக்கிட்டு அப்படியே இன்னொரு அளவு அப்படியே போடு அப்படியே இருக்கட்டும் இரு. அப்படியே இந்த இடத்துல இறுக்கி பிடிச்சிக்குவோம் மக்களே. பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருடா, இப்படி ரெட்டை வலையை பிரிச்சுக்கணும். அப்படி தான் வந்து பார்த்தேன் ஒரு வீடியோவில். இதை எடுத்து போடுறாங்களோக்குள்ள, அப்படியே எடுத்து போடு, நல்லா கையில் மாட்டி விடு, நல்லா மாட்டி விடு. விழுகுதுடா. அவன் வேற மாதிரி வீசுறான். பொறு விடு விடு விடு. இப்போ வந்து தளிக்கிறது. இப்போ வந்து இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலையை வந்து கையில் வாங்கிக்க வேண்டியதுதான். போட்டு பார்ப்போமாடா, கொஞ்சோண்டு வைக்க வாங்கடா. அங்கே போ. ஐயோ மக்களே, இது என்னங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. சொல்கிறா போடமாடா, கீழே போயிடுச்சுடா. இது வீசி பார்ப்போம். அப்படிதான் கொஞ்சம் இருக்கேன். ஃபஸ்ட்டு தடவை போட்டனால கொஞ்சம் கேவலமாக விழுந்துருக்குது. இப்போ பாரு மீன் வரப்போகுது. அவளோட காத்திருக்கு ஒரு மீன் வந்து. மீன்லாம் உனக்குள்ளே வராது தம்பி, இது வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிற இடம். இங்கே வரா. ஐயோ ஏதோ தட்டை மண்டை தாண்டா மாட்டிட்டு வந்துருக்குது. பாம்பு எடுத்துட்டு இங்கே பாருங்க, ஒரு தட்டை தாங்க நாங்கள் வலையை போட்டு மாட்டிருக்குது. பாவம் இதை பறக்க விட்டுருவோம். போடு என்னடா தண்ணி தான் கிடக்குது. வீசு வீசு. நீ என்னடா விழுகல. இதுதாங்க வேணும். மக்களே நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நைட் நேரத்தில் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம். நம்ம வீச்சு வலையை வந்து ஓரளவு ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஓரத்தில் ஏகப்பட்ட மீன் வந்து இந்த இடத்துல தெரியுதுங்க. நம்ம நைட்டில் மேய்ச்சலுக்கு வர மீனை தான் இப்போ அடித்து பிடிக்க போகிறோம். வலை வந்து இடக்க முடக்காக தான் போடுவேன். ஆனால் மாற்ற மீனை நீங்கள் பிடிச்சிட்டு போய் சூப் வச்சிட வேண்டியதான். போடுமா போடு. நிற்கிறது தான் எசை உள்ள மக்களே, ஒரு வலிக்கிட்டு உள்ள போயிடாமல் இருக்குது. போடியா சரி போடுங்க போடியா. பாறை மக்களே, பாறைங்களும் நிறையா இந்த இடத்துல கிடக்குதுங்க. அதுதான் ஒரு சிக்கல், சட்ட சிக்கல். பாருங்கள் எவ்வளோ மீன் வரும் மட்டும். பொறுமையாக இழுத்து பார்ப்போம். மாட்டிக்கிச்சுடா. பையப்போ அப்படியே அந்த கல்லை மட்டும் எடுத்து விடு. மக்களை இதாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை. மீனெல்லாம் ஓரத்தில் நிறையா மீன் தெரியுது. இந்த பாறைங்களில் போய் மாட்டிக்கிட்டு ஒழுங்காகவே போட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு எக்குதப்பில் போட்டேன், ஆனால் மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். பைய போ, சும்மா இறங்கி போ. நம்ம பசங்களாம் சும்மா புள்ளி மாதிரி வேலை பார்ப்பாங்க தண்ணிக்குள்ளே இறங்கி. என்ன ட்ரைனிங்கு.
அங்கே போ தண்ணிக்குள்ள போயிட்டேன் தூக்கி அடிக்காதான் லைட்டேன் அப்படியே அங்கே தூர்லேருந்து தூக்கி ஒரு ஆட்டி மீன் ஓடிடு என்ன அங்கே கல் கிடக்குதா இதோ அங்கேயே மாட்டிருக்குறா அப்படியே போடா ஆளுமா கல் நிறையா கிடக்குதா அடச்சை சரி சின்ன வலை தாங்க இந்த மாதிரி இடத்துல லைக் போடு அவசரப்பட்டு 12 அடி வலை வாங்கிட்டேன் பஸ்ஸு கடை போடையில் பாருங்கள் எக்கதப்பில் போய் மாட்டிக்கிடுச்சு தூக்கி விடாளா இந்த வல்லையே தூக்கி விட அப்படியே அப்படியே பாரு என்னடா வல்ல சரி இது ஒரு சிரமம்டா இங்கே நிறையா கல் கிடக்கும் போல இருக்குது பொச்சு மக்களே பஸ்ஸு கடை போட்டோன்னே வலை கண்டமாக போகுது கடவுளே இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு மீன் வரும்டா சாமி என்னடா இவ்வளோ கல் மீன்டா 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 ஏ பெருசுடா மக்களே மீன் மாட்டி இருக்குங்க எங்கடா சண்டாளவே ஒரு மீன் தாண்டா மாட்டிருக்கு இங்கடா மக்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்கள் 2 மீன் பிடிச்சிட்டான் நல்லா குழம்புக்கு அருமையாக இருக்குது மக்களே இந்த ஜிலேபி தந்தன போகிறேன் போடு 2 ஜிலேபி தரமான ஜிலேபி எடுத்து போடு எதுக்கு மாட்டிருக்கா இங்கே பாருங்க குட்டி ஜிலேபி இதெல்லாம் தண்ணிக்குள்ளே விட்டுருவோம் குட்டி ஜிலேபிலாம் மாட்டுதுன்னா தண்ணியில் கொண்டு போய் இந்த தண்ணிக்கு 2வது குட்டி ஜிலேபி 2 குட்டி கொண்டு ஜிலேபி மாட்டுது தண்ணிக்கு விட்டுரும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து விரா மீன் வந்து பெரிய பெரிய மீன் தெரியுதுங்க ஆனால் நம்ம வலை மட்டும் கரெக்டாக அடித்தோம்னா வச்சுங்க செம்மையாக பிடிக்கலாம் மக்களே நம்ம வந்து அந்த சைடு போவோம் அந்த சைடு தான் வந்து விரா மீன் வந்து ஓரத்தில் ஒதுங்க வாங்க நம்ம லக்கு இருந்தால் பிடிக்கலாம் வாங்குறோம் கொஞ்சம் மெதுவாக தான் பேசுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே புது ஆட்டுது தண்ணி கடிக்க தண்ணி லைட் அடிச்சு மிச்சம் இந்த நிமிஷம் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தியா ஈஸியாக நறுக்கணும் என்ன இறக்க முழுக்க விழுகுதியா கரும்பு மக்களே மீன் வருதுடா டே வாடா இங்கே வாங்கடா இங்கே வருதுடா மீன் நிறைய வருதுடா எடுத்துருவா டக்குன்னு வாடா நிறைய வருதுடா வாடா இங்கே வாடா மீன் தூக்குடா இங்கே கொண்டு வாடா இங்கே வாடா மீன் ஐயோ ஆயா அப்போ மீன்டா எடுத்து பசங்க போட்டு எவ்வளோ மீன் காட்டிக்கும் மக்களே இங்கே பாருங்க மொக்குத்தனமாக தான் போட்டு ஆனாலும் சரியான மீனுங்க நான் நினச்சி கூட பார்க்கல எவ்வளோ மீன் மாட்டோம்னு சும்மா ஏனா தண்டம் தான் போட்டி மண்டு டக்குன்னு இது நல்ல விஷயம்னா நினச்சி அதுதான் இன்னும் நல்ல விஷயம் இது எடுத்தா தூரம் மண்டை மாட்டிகிட்டு இருக்குது அதை எடுத்து போகிறாங்கண்ணா எடுக்க ஒரு இளவு ஐயா வேமா இருங்கடா என்னடா ராஜுபாய் இந்த தூரம் கிடக்குது இது என்னடா ராஜுபாய் இங்கே பாரு என் கைகிட்ட வரா இதை ஃபஸ்ட் ஏறுறா எடுத்தாங்க போடு அதை தள்ளி போடு இது ஏறா இங்கே பாருங்க மக்களே எடுத்து போடுறான் இங்கே பாருங்க எவ்வளோ மீன் பாருங்க முக்குத்தனமாக தான் போட்டேன் ஆனாலும் மீனை பார்த்தீங்களா இல்லையா சரியான மீன் இந்த இடத்துல இங்கே போக லைட் இருக்குது அங்கே தான் சரியான மீன் எடுத்து போகிறேன் இது எங்கே இருக்கா அங்கே இருக்கா அங்கேருந்து போட முடியாது உள்ளே சிக்கி விட்டுறேன் அங்கே நின்று போகலாம்டா எங்கே கொண்டு போடுங்க ஆழமா ஆழம் நினைக்கிறேன் மச்சான் 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 வராது வலிக்கிட்டு விழுந்துருவீங்க இங்கே வரையத்துல போய் கண்ணம் கட்டி இங்கே பாருங்க நண்பர்களை இப்படி இடஞ்சொலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் பாருங்க இந்த 2 சோப்பெலாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தான் நீ வேஸ்ட்டு பிள்ளை மச்சான் யாராடி மீனை போராடி மச்சான் மச்சான் ஈஸியாக ஆர்வமாக இருக்கேன் போகிறான்டாடி முள்ளுடா
அங்கே போயிடும் ஏய் பார்த்து போச்சே. ஐயா வாங்கடா இவ்வளோ ரிஸ்க்கு வாடா. அப்பா வந்துட்டு மச்சான், உயிர் தப்பிச்சு மச்சான். இருக்க வந்து குளிர் வந்து ஆட்டி எடுக்குது மக்களே, முடியலை எங்களால். வாங்க ஓரளவுக்கு மீன் பிடிச்சிருக்கான். கொண்டாந்து வீசலான்னு பார்த்தா முடியலை. ஆனால் வந்து ஓரத்தில் வந்து விரா மீன் தெரியுது மக்களே, அதனால் பிடிக்க முடியல. வலையை வந்து ஒழுங்காக வீசினோம்னா கண்டிப்பாக மீன் பிடிக்கலாம். இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தோம்னா வந்து நம்மளால் குளிர் நடிக்க செத்து போயிடுவோம். நாங்கள் ஓடிடுவோம் வீட்டை பக்கத்து. பாருங்கள் சுற்றி வரவும் ஒரே காடு தான், எங்கேயுமே லைட்டாக பார்க்க முடியாது. சுற்றியும் ஒரே காடு. எதுக்காக இருட்டுக்குள்ளே வந்தோம்னா இருட்டு நேரத்தில் தான் வந்து மீன் எல்லாம் மேய்ச்சலுக்கு ஓரத்தில் வந்து தெரியும். இந்த ஓரத்தில் தெரியுற மீன் நம்ம அடிச்சுட்டு, அது விரா மீனெல்லாம் வந்து எப்போவுமே ஓரத்தில் தான் இருக்குது. இந்த ஓரத்தில் மீன் அணையுமா என்னன்னு தெரியல. மீன் ஒரு இடத்துல வீசி பார்ப்போம். லைட் அடித்தவங்க ஓடி போய் எல்லாம் மீன் எடுங்க வர சிக்கிடு வர இந்த வார இந்த குச்சி மாட்டி தாண்டா மச்சை மீனெல்லாம் ஓடி போயிடுச்சா. இங்கே பாருங்க எவ்வளோ சிரமப்படுறோம்னு, முடியலை. என்னடா எதுவுமே பாருங்க பேச மாட்டேங்கிறாங்க குளூரில். மணல் செலவு மக்களே பாருங்க நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அப்படியே கீழே கொட்டு ஓடிட போகுது. ஆமாம் பாருங்க, இங்கே பாருங்க நல்ல அழகான ஸ்லேப்பிங்க, முறையான ஸ்லேப்பிங். இங்கே பாருங்க இன்னும் இருக்கா. இது எங்களுக்கு போதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோட்ட நெருக்கி பிடிச்சிட்டா. பெரிய ஸ்லேப்பை எப்படி போடு பார்த்தீங்கன்னா வந்து நான் 1/2 கிலோ தான் நினச்சி ஒரு 1 கிலோட்ட மீன் பிடிச்சிட்டேன். இதுவே எங்களுக்கு போதும், 4 பேர் தான் இருக்கோம். இப்போ போனோன்னு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இடத்துல நம்ம வந்து கேம்ப் போட்டு ஃபயர்லாம் பண்ணி இந்த மீன் வந்து செம்மையாக ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மக்களே. நம்ம வந்து மீனெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு வழியாக வந்து அலசி அப்படியே மசாலா போட்டு ஊற வச்சுட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி இப்போ ஒரு 12:30க்கு மேலே ஆயிடுச்சு மக்களே. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நைட் கேம்பிங் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. இந்த டென்ட்டை போட்டுட்டு இன்றைக்கி வந்து மீன் ஊறினோடனே நான் வந்து பொறிக்க போகிறோம். அங்கே டென்ட்டை போ. மீன் நாக்கில் வச்சு ஊறுதே. மீன் நாக்கில் வச்சு ஊறுதுடா. ஓ நாக்கில் வச்சு ஊறுது சார். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 புதுசாக வந்து நம்மளோட டீம்மேட் ஆட் ஆகிருக்காங்க பாருங்கள். இவர் பேர் சந்துரு, இவர் பேர் டாபி. எங்களோட பாதுகாப்புக்காக 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கான். டென்ட்டை போடு. என்னடா தூண்டி வந்துட்டு ஓரத்தில் நடக்கடா, எடுத்து காம்பை ஃபிட் பண்ணுங்கடா டக்குன்னு. அங்கே போய் நீ மாட்டுற ராஜ்பாய். மாட்டிட்டியா? நான் மாட்டிட்டேன். ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் வச்சுருந்த இந்த மினி போர்ட்டபுள் கேம்பிங் ஸ்டவ்வு, கேஸ் ஸ்டவ்வு, இது இன்றைக்கி தான் யூஸ் பண்ணி சமைச்சி சாப்பிட போகிறோம். இதை பற்றின ஒரு வீடியோ கூட நம்ம ஏதாச்சும் ஒரு சேனலில் போட்டிருப்போம். வை, இது நல்ல ஒரு மட்டமான இடத்துல. என்னடா இங்கே இது ஓப்பன் இல்லையா? ஓகே, மட்டமான இடத்துல வச்சுட்டு இது ஒரு கேஸ் கேனு. வீட்டுக்கு வாங்குகிற சிலிண்டர் கூட வாங்கிடலாம். இது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. இதை மாட்ட வேண்டிய நுணுக்கத்தையும் மறந்து விட்டேன். என்ன சத்தம் போடுது? கேஸு இருட்டுக்குள்ள கண்ணு தெரியல மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. ரெடியா? நாறுது பாரு கேஸு. அப்பா என்ன அதுவாக பிடிக்குது? ஆமாம், அதில் இது இருக்குதா? என்ன நெருப்பு தெரிய மாட்டேங்குது. பாருங்க எப்படி போடுதுன்னு. மக்களே எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ மீன் அள்ளி போட்டுருவோமா? டே நீ என்னைக்குள்ள போனோம் இதை விட்டுறாரா? போடுவோமாடா? கொஞ்சம் தள்ளுறாடே, கேமரா வர்ற பின்னாடி நெருப்பு கிருப்பு பிடிக்கிறது. நன்றாக பொரிகிறது. என்ன ஒரு வாசனை. டேய் என்ன படம் போட்டுருவேன். கமகமன்னு வருது வாசனை. பொய் சொல்கிறாங்க வந்து எனக்கு வாசனை அடிக்குதுப்பா. நல்லா கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு விட்ருவோம், சும்மா வாசனை வரட்டும். வாசனை வாசனை தெரிக்குதுடா. என்ன பின்னாடி போடா. பாருங்க நல்லா வெந்துருச்சு. அதை மட்டும் கொடுங்க, நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன். அப்படியே அப்படியே எடுத்து
மக்களை இங்கே பாருங்க ட்ரைனிங்கு. ரவி ரவி கேட்ச் ரவி. ரவி ரவி கேட்ச் கேட்ச். இதுவா ஆடா. மக்களே மீன் பார்த்தீங்கன்னா செம்மையாக வறுத்து எடுத்துகிட்டு நல்லா முருன்னு இருக்கு. இங்கே பாருங்க முறுக்கு மாதிரி சாப்பிட்றோமா, என்ன எச்சு ஊறுதா இல்லையாடா? இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது, சாப்பிடு. சேஸ் அடிச்சுக்கடா. அதாவது நாங்களே போய் வலையை போட்டு மீனை பிடிச்சி அதை வந்து அப்படியே கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு ஆற்றுல போய் டென்ட்டை போட்டு அப்படி பொறிச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், சுகமு. இந்த மாதிரி மொறுன்னு வறுத்தா தான் வந்து இந்த சின்ன மீனுக்கெல்லாம் முள்ளுக்குன்னு பார்க்காம கடிச்சு திங்கலாம். எப்போ இருக்கு? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மணிக்கிறதா ஒரு 1.5 இருக்கும். ரவி ஏன்டா ரவி இந்தா, ரவி இந்தா வா, ஜம் ஜம் எப்படியா இந்தா இந்தா. எங்கள் வந்தாயா? யார்? எங்கால் மோப்பம் முடிச்சு திங்கிறதுக்கு மட்டும்தான் வரேன். வந்துடு வந்துடு, சாப்பிட்றா. கேமராமேனுக்கு தான் எச்சு ஊறுதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்கு? கேமராமேன் சாப்பிட்றா. அந்தாடா எங்கேடா கையை காணு. அப்புறம் நான் லைட்டை பிடிக்கிறதா கேமரா பிடிக்கிறேன். சொல்கிறாயா? எப்படா இருக்கு நம்மளு? நல்லாக்கும். இல்லை வாயில் கிள்ளி விட்டுருச்சா முள்? இங்கே பாருங்க நம்ம 2 உயிர் காக்கும் ஜீவன்கள் இருக்குது. அவங்க 2 எடுத்துக்கணும். இங்கே பாருங்க நம்மாடு கேச்சிங் ட்ரைனிங் கூட. ஐயே கீழே போட்டானா? இந்தா அப்படியே எங்கள் ஆளுக்கு இப்போ தான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்பா டாபிக்கு. எங்கள் ட்ரைனிங் நம்பரே நமக்கு வந்து சிப்பி பாறை நாய் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் சிப்பி பாறை கண்ணி இதில் வந்து தரமான டாப் குவாலிட்டி பப்பி தேவைப்படுது. நான் வந்து ராஜபாளையத்துக்கே போய் அனுபவப்பட்டு வந்துட்டேன். அங்கே வந்து ஒரிஜினல் வந்து என்ன சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் யாராச்சும் இருந்தால் ஒரிஜினல் சிப்பி பாறை கண்ணி பப்பீஸ் வந்து தேவைப்படுது, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாபி தள்ளின்றா. டாபி வா தள்ளியோடா. சமைச்சு போடுங்க, சமைச்சு வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க. இங்கே பாருங்க உங்களுக்காக வந்து ஏன்னா ஆளுக்கு முன்னாடி டாபி வந்து நிற்கிறேன். இருக்கா எப்படி இருக்கு? அம்மாவுக்கு ஊனக்கால வாயை திறந்து வாயில் என்ன வச்சுருக்கேன்? வேடாளு சத்தம் பேசு. வேலை எங்காவது கேட்சிங்க. ஐயோ ஆட சாட பாவியலா மீனடா தட்டி விட்டுருச்சு. எல்லா மீனுமா? 2 மீன் விழுந்துருச்சு. அது விழுந்துட்டு போகுது. நம்ம ரெக்கார்டை பிடிச்சாங்க 2 பேரும். அட டாபி நம்மளே தள்ளியோட நம்மளே வீட்டுக்குள்ள ஓடி போயிடும். இந்த எடுத்து சாப்பிடு. ஐயோ அதை வர்றா, அது வர்ற, அது வீடியோடா அவனை தூக்கி போடும். எந்தரா இங்கே வந்தா. இவன் வந்து ரொம்ப மோசமானவங்க. அழுது நாச்சு வாங்கிடுவாங்க. யார் கேட்ச் பிடிக்கிறாங்களா அவங்க. இதாண்டா காமெடி பண்ற. ஜம் ஜம் தூக்குறா டவி. ஐயா அவ்வளோதான்டா. ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வரட்டு நான் வீட்டுக்கு வாங்கடா. போய் எங்கிறா என்ன திட்டி மிச்சு போடாமல் தண்ணிடுறா. காலை தொடச்சிக்க. இங்கே அப்படி துடைக்கக்கூடாது. டென்ட்டுக்குள்ளே போயில இப்படி உட்காந்துக்கிட்டு இங்கே அவ்வளோதான். எப்போ இருக்குன்னு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கு. நல்லா தான்டா இருக்கு. இந்தாங்க. ராபி என்னடா ராபி குறுக்க நிற்க போதா? இது மாடம் இருந்தால் செம்ம செஞ்சிருக்கு மாடம் இருக்கணும். மக்களே இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாம் ஃபோன்லேயே கேம் விளாண்டுக்கிட்டு இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு இந்த பழைய நம்ம பாரம்பரியம் தான் வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே போகுது. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த மாதிரிலாம் மீன் பிடிச்சி இந்த மாதிரி போய் எங்கேயாச்சும் போய் சமைச்சு சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நண்பர்களோட ஒரு நாள் சந்தோஷமாக இருங்க. மக்களே இங்கே பாருங்கள் எல்லா அசத்தும் தூங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மணி இப்போ வந்து 1:45 ஆயிடுச்சுங்க. நம்ம டாபி வந்து முடிச்சுட்டு கிடக்கிறேன் நமக்காக. டாபி தூங்கலை தூங்கலை டாபி. ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஏய் நாய்க்குட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ராஜுபாய் ராஜுபாய் நடிக்கிறேன் இங்கே அவன் இவனை பாரு 5000 பாட்டில் தெரியுது டேய் டேய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். டாடா பை பாய். தூக்கி அங்கே பத்துரா போத்துறா